நடக்குது அப்படின்றத இப்பதான் சொல்லியிருக்கு. நீ மதுரையில இருந்து தானே வந்திருக்க? ஆமா. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தால் மதுரை உள்ள மதுரையில மதுரை தானே? மதுரையை ஆட்சி செய்யக்கூடியவர் யாரு? மதுரை எங்க அம்மா மீனாட்சி. மீனாட்சி தானே? மீனாட்சி எங்க அப்பே சொக்கரு மீனாட்சியும் ஆட்சி செய்யக்கூடிய இடம் தானே? ஆமா. இப்ப மீனாட்சியை கும்பிடணும்னா எங்க போகணும்? மீனாட்சியை கும்பிடணும்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு போலாம், இல்ல வேற எங்க மீனாட்சி அம்மனுடைய ஆலயங்கள் இருந்துச்சுன்னா அங்க போலாம். இல்லமா, மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சியை கும்பிடணும்னா மதுரைக்கு தான் போகணும். காரைக்குடியில இருக்கக்கூடிய மீனாட்சியை கும்பிடணும்னா காரைக்குடிக்கு போகணும். ஒண்ணு இல்ல, ஒரு பக்தருக்காக ஒரு இடத்துல மதுரையில இருந்து மீனாட்சி நேரடியாக ஒரு இடத்துல போய் அந்த மதுரை மண்ணு மதுரை மாவட்டத்தை தவிர்த்து அப்பாற்பட்டு ஒரு இடத்துல காட்சி கொடுத்திருக்கா ஒருத்தருக்கு. யாராவது படிச்சு இது வரைக்கும் படிச்சிருக்கியா? ஏதாவது தெரியுமா? இவ்வளவு சவுடாது சட்டம்லாம் பேசுனீங்கல்ல நீங்க மதுரையில் அள்ளிதான் பேச்சு. திருவிளையாடல் புராணத்துல நிறைய கதைகள் உண்டு. ஆனா மீனாட்சி போய் வேற ஊர்லயா? மீனாட்சி சொக்கர் இருக்கிற இடம் மதுரையில, மதுரைக்கு போனா மீனாட்சி காட்சி கொடுத்தா அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். நான் ஏன் உங்கள்ட்ட திருச்செந்தூரை பத்தி கடா வெட்டுறத பத்தி கேட்டேன்னு இதுவா? ஏங்க ஏன் நீங்க கேட்டும் போது இனிக்குது, நான் கேட்டா புளிக்குதா? இல்ல நீங்க கேட்டா இனிக்கு, நாங்க எங்க கர்நாடகாரர் என்ன நியாயம் அது? மதுரை என்னைய மீறி எங்க அண்ணன் ஆமான்னு சொல்ல மாட்டாரு. ஆமான்னு சொன்னாரு எங்க அண்ணன். அவர் சொன்னாரு. அதெல்லாம் உங்க அண்ணனா இருந்தாலும் நியாயத்தை கட்டுப்பட்டாரு. உங்க அண்ணனாவே இருந்தாலும் கட்டுப்பட்டாரு. அதான் மனிதாபிமானம், அதான் மனிதனுடைய அடிப்படை. அப்ப உங்க மேல நாங்க எல்லாம் இறக்கப்பட்டு மனிதாபிமானம் நீங்க இப்படி கொண்டு வந்துருவீங்களே. ஆமா. மதுரைக்கு போனா மீனாட்சி காட்சி கொடுப்பாள். மதுரையை விட்டு அப்பாற்பட்டு ஒரு பக்தனுக்காகவோ ஒரு நபருக்காகவோ வேற இடத்துல போய் மதுரை மீனாட்சி காட்சி கொடுத்திருக்காளா? மதுரை மீனாட்சி வேற இடத்துல போய் காட்சி கொடுத்தது எங்க? என்னுடைய கேள்விக்கு பதில். அதாவது மீனாட்சி எத்தனையோ ஆலயங்கள்ல வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து மதுரைன்றது மீனாட்சி. அது வெவ்வேறு இடங்கள்ல மீனாட்சியை வழிபட்டாலும் மதுரையில இருக்க மீனாட்சி மதுரையை விட்டு வேற ஊர்ல ஒரு பக்தர். என்னுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிறோம். 1877 வருஷம். சரி, வருஷம் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்றேன். 1877 வாக்குல அந்த சமயத்துல நம்ம காரைக்குடி அதாவது நாகப்ப செட்டியாருன்னு சொல்லி ஒருத்தர் அமராவதி புதூர்கார். இந்த அமராவதி புதூர் பகுதியை சேர்ந்த ஒரு செட்டியார். இந்த நாகப்ப செட்டியார் மதுரையில வந்து அதாவது தொழில் பண்றார். நல்ல வருமானம் கிடைக்கும் போது மதுரை மீனாட்சி மேல கொள்ள பிரிய வச்சிருக்காரு. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் மாதிரி கிடையாது. உள்ள போகவே பயந்த காலம். அப்படி ஒரு காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எங்க பார்த்தாலும் சுத்தங்கள் பூரா குரங்கு அம்புட்டு அவளானியம் வானர அநியாயம் அதை பூரா சுத்தம் செய்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே நிறைய மண்டபங்கள் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு கும்பாபிஷேகம் செய்து வச்ச பெருமை கூட அவருக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, மதுரையிலே கோபுரங்கள்ல திசைக்கு ஒரு கோபுரம் இருக்கு, நிறைய கோபுரம் இருக்கு, 12 கோபுரத்துக்கு மேல இருக்கு. ஆனா திசைக்கு ஒரு கோபுரம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையில வடக்கு கோபுரத்துக்கு தான் மதுரையில மொட்டை கோபுரம்னு பேரு. ஏன் மொட்டை கோபுரம்னு பேருனா, அதுல சிற்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மொட்டை கோபுரம். அந்த மொட்டை கோபுரத்துக்கு கீழே காவலாகி இருக்கக்கூடிய முனீஸ்வரன் மொட்டை கோபுரம் முனீஸ்வரன் எங்க மதுரை மக்கள் இன்னைக்கு அழைப்பாங்க. பிறக்கக்கூடிய குழந்தைகளை கூட 30 நாள் சென்று அங்க கொண்டு போய் அவர் கால் மாட்டுல போட்டு அவர் திருநீரை எடுத்து பூசிட்டு வந்தாதான் அந்த குழந்தை நல்லபடியா சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு எங்க மதுரை மக்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு உண்டு எங்க ஊர்ல. அப்படிப்பட்ட அந்த மொட்டை கோபுரத்துக்கு 300 வருஷமா பல பேர், எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ பணக்காரங்க சேர்ந்து கட்ட முயற்சி பண்ணாங்க, அதை கட்ட முடியல. ஏன்னு கேட்டா, சொக்கர் மீனாட்சி திருமணத்துக்கு நிறைய பூதகணங்கள் முனி எல்லாம் வந்துச்சா. முனியில நிறைய முனி இருக்குல்ல, அதுல சொக்கர் என்ன பண்ணாரா, இந்த வடக்கு திசைக்கு தன்னுடைய முனி கணங்களிலே மிக முக்கியமான ஒரு முனிய வடக்கு திசைக்கு நீ காவலாருன்ட்டார். மதுரை மக்களை காப்பாத்துறக்கா இங்க இருந்தார். அந்த முனி அங்க இருந்ததுனால அந்த கோபுரத்தை யாராலையும் கட்ட முடியல. கட்ட இடிய அப்ப கட்டாம மொட்டையாவே நின்றதுனால அதுக்கு பேரு மொட்டை கோபுரம்னு பேரு. காலை இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்பதான் இப்ப நான் சொன்னேன், அந்த நாகப்ப செட்டியார் ஐயா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோபுரத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு சிற்பிகளை நாடுறாரு. சிற்பி என்ன பண்ணாங்க, முதல்ல நீங்க அடிக்கல் வைங்க, நீங்க இருக்கீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு ஆபத்தங்க இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அப்ப அப்படி இது எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா நாங்க கட்டுறோம் அப்படின்னும் போது அந்த செட்டியார் ஐயா என்ன பண்ணாரு, நாகப்ப செட்டியாரு
அதே மாதிரியே சொக்கர் மீனாட்சியை வேண்டி அங்கே ஒரு அடிக்கல் நாட்டி பிறகு எல்லாரும் நம்பும் போது இறைவனே அவர்கிட்ட உத்தரவு அப்படின்றத நம்பி அவர் என்ன பண்ணாரு, அப்பத்தான் அந்த முனீஸ்வரனுக்கு தனியா ஒரு கோவில தனியா வந்து ஒதுக்கி கொடுக்கிறார். இன்னைக்கு முனி ஓட்டை இருக்க வீட்டுல, முனி ஓட்டை இருக்கிற இடத்துல வராம இருக்கவே இருக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நம்ம ஒரு வழிபாடு பண்ணாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அது மாதிரி அவர் ஒரு முடிவு பண்ணி அந்த முனீஸ்வரருக்கு தனியா ஒரு கோவிலை எழுப்பி பிறகு அவரால் கட்டப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய மொட்டை கோபுரம். அது 300 ஆண்டுகளாக யாராலையும் கட்டி முடிக்க முடியாம மொட்டையாலே இருந்ததுனால அதுக்கு பேரு மொட்டை கோபுரம்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த மொட்டை கோபுரத்தை கட்டின நாகப்ப செட்டியாரு மீனாட்சி மேல ரொம்ப பிரியமானவர். தினமும் அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு மீனாட்சி வைக்கக்கூடிய அந்த நெய் வைத்தியம், அந்த பிரசாதம் இருக்குல்ல, அதை வாங்கி சாப்பிட்டு தான் வந்து தூங்குவார். அது அவரோட பழக்கம். அப்படி இருக்கும்போது கோவில் செலவுக்கு காசு பத்தல. என்ன பண்ணாரா, இப்ப சொன்னோம்ல திருச்செந்தூர் வேற ஊர் தானே அது. அப்ப அந்த வேற திருச்செந்தூருக்கு வேற இடத்துக்கு அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் பணம் இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு செட்டியாரு. அதனால மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஒரு வேலை கையில கூப்பிட்டு கிளம்பி போயிட்டார். போனா அவர் அந்த ஊர்ல இல்ல, இன்னைக்கு திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, போற வழியிலே இருக்கும். அந்த ஆத்தூருக்கு அவர் வேற ஒருத்தரை பார்க்க போயிட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே இவர் இரவு பொழுது போக முடியல, அங்கேயே தங்குறாரு. தங்கினா பசி எடுக்குது. இவங்க எதையுமே ஏற்பாடு பண்ணாம வந்துட்டாங்க இல்லையா. அப்ப பசிக்கும் போது இவர் என்ன நினைக்கிறாரு, ஆகா தினந்தோறும் எங்க அம்மா மீனாட்சியினுடைய அந்த அர்த்தஜாம பூச்சை, பள்ளியறை பூச்சையை பார்த்துட்டு அம்மாவை கண்ணால பார்த்துட்டு அந்த பிரசாதத்தை நைவேத்தியத்தை வாங்கி சாப்பிட்றதான வழக்கம். இன்னைக்கு அம்மா மீனாட்சியை பார்க்க முடியலையே அப்படி நினைச்சு வருந்தும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா, மீனாட்சி அம்மா அவருடைய அன்புக்காக ஒரு சிறு குழந்தையா மதுரை மீனாட்சி அங்க போயிடுச்சு. எங்க அவரை தேடி அங்க போயிட்டாங்க திருச்செந்தூர் பகுதிக்கு. இவர் போன இடத்துக்கு அந்த அம்மா எப்படி போனாங்க, சாமிக்கு வைப்பாங்க இல்லையா வெள்ளித்தட்டு பிரசாதம், அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தோட கொண்டு போய் அவருக்கு இங்க வைக்கப்பட்ட பிரசாதத்தை கொடுக்க அவர் வாங்கி சாப்பிட்டார். அவர் கைகாலெல்லாம் நடுங்கி போச்சு. குழந்தையா வந்திருக்கிறது மீனாட்சியா அப்படின்னு அவருக்குள்ள பதட்டா. ஆனா பாத்திரத்தை பார்க்கும் போது மீனாட்சியா நம்மளை பார்க்க வந்துட்டா அப்படின்னு கண் சிமிட்டி பாக்குறாரு. குழந்தைய காணோம். அவர் சாப்பிட்டு தன்னோட வந்திருக்கவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு இவங்க போன விஷயம், அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவர் கிளம்பி வர்றார். வந்தா கோவில்ல என்ன நடக்குது, இந்த விஷயம் எப்படி நமக்கு தெரியும்னு தெரியணும்ல. அவர் போனாரு, சாப்பாடு மீனாட்சி அம்மா கொடுத்து சாப்பிட்டாரு. இது இப்ப நமக்கு எப்படி தெரியும், அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. இவர் இங்க வரும்போது இந்த சாமிக்கு உணவு பரிமாறதுக்கு பாத்திரம் எடுத்து வைப்பாருல, அவரை கோவில்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னடா பிரச்சனைனா, பள்ளி அறைக்கு வைக்கக்கூடிய அந்த வெள்ளி பாத்திரத்தை காணவில்லை. அப்ப இவன் தாண்ட அதை களவாண்டிருக்கேன் அப்படின்னு கட்டி வச்சா அங்க அவர் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அப்பதான் வந்தாரு செட்டியார். வந்தோன்னு நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. பழக்கின வண்டிக்குள்ள இருந்து இங்க இருக்க வேண்டிய பாத்திரம் அங்க இருந்து அவர் எடுத்து கொடுத்தாரு. அதே எப்படி மீனாட்சி கோவில தானே பாத்திரம் இருந்துச்சு, இந்த பாத்திரம் அங்க எப்படி திருச்செந்தூர் பக்கம் போனவருக்கு எப்படி அந்த பாத்திரம் கையில வந்துச்சு அப்படின்னு போதுதான் இந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்பதான் எல்லாரும் நம்ப முடியும் இல்லையா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அப்ப தன்னுடைய பக்தனுக்காக தன்னை தாயாக கருதிய நாகப்ப செட்டியாருக்காக மீனாட்சி அம்மா அன்றைக்கு மதுரையில இருந்து அந்த தூத்துக்குடி அந்த திருச்செந்தூர் பகுதிக்கு போய் அந்த பக்தருக்காக உணவளிக்க சென்றார். அன்னைக்கு தான் செட்டியார் சத்தியம் பண்ணாரா, இனிமேல் மதுரையை விட்டு தாண்டி எந்த ஊருக்கும் போக மாட்டேன், இது மதுரை மீனாட்சி மேல சத்தியம். அப்படியே கொஞ்ச காலம் அவர் மனைவி நம்ம காரக்குடி அமராவதி புதூர்ல தவறி போயிட்டாங்க. தன்னுடைய மனைவி தவறும் போது கூட அவர் சொன்ன வாக்குறுதியை தவறாம மதுரையை விட்டு வெளியில போகாம வாழ்ந்த மனிதர். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் ஒரு சிவன் ராத்திரியின் போது சொக்கர மீனாட்சி அப்படி சுத்தி வரும்போது அந்த வீதி விழாவை சாமியை பார்த்துக்கிட்டே அவருடைய உயிர் சொக்கர மீனாட்சியும் போய் சேர்ந்துச்சா. யாருக்கு கிடைக்க ஒரு பாக்கியம் இல்லையா. அப்ப எவ்வளவு தெய்வத்து மேல அவங்க உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா தெய்வமே அவரை தேடி வரப்பா. அன்பு எங்க இருக்கோ அங்கே இறைவன் இருப்பார். அதனாலதான் அன்பே சிவம், சக்தி தான் சிவம், சிவம் தானே சக்தி. அப்ப மதுரை மீனாட்சி தன்னுடைய பக்தருக்காக எங்க போனா அப்படின்னா அன்னைக்கு நாகப்ப செட்டியாரை தேடி திருச்செந்தூர் பகுதிக்கு தன்னோட கோவில் வேலைக்காக போன செட்டியாருக்கு சாப்பாடு கொடுக்க போனா. இது வரலாற்று கதை, உண்மை நிகழ்வு. ஆமா. அப்ப மதுரையில் நடந்த விஷயம். மதுரையில இருந்து திருச்செந்தூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஆத்தூருக்கு சென்று ஆத்தூர் பகுதியிலே சென்று நாகப்ப செட்டியார் என்பவருக்கு அருள்பாலிப்பதற்காக சென்றார். அவரு சத்தியத்தை கொடுத்தார். இந்த நிகழ்வு ஒண்ணு மாற்றம் இல்லையா, இல்ல
பேருமா இப்ப நீ ஆரம்பத்தில் கேள்வி யாரும் கேட்டதில்லை, நீங்க தான் கேட்டிருக்கீங்க. நியாயம் தான். நாகப்ப செட். அதனாலதான் இன்றைக்கும் பாருங்க